எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேஷ். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்புறம் தளபதி விஜய் நேற்று ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் விஜய் என்ன பேசினார், இது எல்லாத்தையும் தான் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் மலேசியாவில் இல்லாத அளவுக்கு ஹோட்டல் ரூம்ஸ், ஸோ வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லா ஹோட்டல் ரூம்ஸும் வந்து புக் பண்ணப்பட்டிருக்கு. வெளிநாட்டிலேருந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து போயிருக்காங்க. அண்ட் வந்து ஃபுட்டு வந்து பற்றாக்குறைன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு, ஸோ அந்த ஸ்டேடியம் இருக்குல்ல, அந்த ஸ்டேடியத்தை சுற்றி வந்து 3 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல் டிராஃபிக் ஜாம். இந்த டிராஃபிக் ஜாமுக்கு நடுவில் தான் வந்து விஜயை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு, ஸோ தளபதி விஜயை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ரோடையே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ரோடு இதுவரைக்கும் 2 தடவை தான் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் முதல் தடவை யாருக்கு அப்படின்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் வர்றதுக்காக அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் நேற்று தான் வந்து அந்த ரோடை வந்து போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்புறம் தளபதி விஜய்க்கு தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,25,813 பேர் வந்து அங்கே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் தகவல் வந்து வருது. 1,25,000 பேர் வந்து இதுவரைக்கும் மலேசியாவுக்குள்ளே எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் உள்ளே போனதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. அடுத்ததாட்டு வந்து சவுண்டு, ஸோ டெசிபல் சவுண்டு வந்து நம்ம ஐபிஎல்லாம் வந்து பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட 143 டெசிபல் அளவுக்கு வந்து சவுண்டு வந்து அங்கே வந்து கேதர் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளோ மக்கள், ஸோ ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு சவுண்டு வந்து குறையலை அப்படின்ற மாதிரியும் வந்து தகவல்கள் இருக்குது. ஸோ அண்ட் விஜய், ஸோ தளபதி விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் குட்டி ஸ்டோரி. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், குட்டி ஸ்டோரி வந்து அரசியல் ரீதியாக சொல்ல மாட்டார் அப்படின்னு. பட் அரசியல் கலந்த குட்டி ஸ்டோரி இந்த ஒரு இடத்துல இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆட்டோவில் ஏறிட்டு வந்து ஆட்டோக்காரரை இறக்கி விடுறப்போ வந்து ஓகே, ப்ரெக்னென்ட் லேடி வந்து மழையில் நனையக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு கொடையை கொடுக்குறாரு. கொடையை வந்து போகிறப்போ ஒரு அம்மா வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ மழையில் நனையாமல் இருக்கிறது வயசான ஓல்டு மேன். ஸோ வந்து அவருக்கு அந்த கொடையை வந்து அந்த ப்ரெக்னென்ட் லேடி கொடுத்துட்றாங்க. அவர் நேராக போகிறப்போ வந்து ஒரு பூக்காரம்மா வந்து மழையில் நனைஞ்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பூக்காரம்மாட்ட அந்த கொடையை கொடுக்குறாரு. அந்த பூக்காரம்மா வந்து போகிறப்போ ஸ்கூல் முடிஞ்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து மழையில் நனைஞ்சிரும் அப்படின்றதுக்காக அந்த கொடையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தை நேராக வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ குழந்தை மழையிலே நனைஞ்சிட்டு வருமே அப்படின்னு. அந்த அப்பா யார் அப்படின்னா வந்து அந்த ஆட்டோ டிரைவர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோமோ, ஸோ நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கே வந்து திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் கலந்தது தான். ஸோ இதை நம்ம வந்து அரசியலாகவும் வந்து பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் அவருக்கு பண்ண விஷயத்தை அவர் நமக்கு தரப்போகிறார் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கணும். குட்டி ஸ்டோரி. அண்ட் அடுத்ததாக அவருடைய கெரியர். நான் நாள் ஷூட்டிங் போனதுலேருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. அது எல்லாத்தையும் யாரை வச்சு கடந்து வந்தேன் அப்படின்னா வந்து இந்த மக்களை வச்சு தான் கடந்து வந்திருக்கேன். நாள்லேருந்து என் கூட இருந்தது அவங்க தான். கிட்டத்தட்ட 33 வருஷமாக என் கூட இருந்திருக்காங்க. எனக்காக தியேட்டரில் போய் வந்து நின்றுருக்காங்க. அடுத்த 30 வருஷத்துக்கு மேலே நான் உங்கள் கூட இருக்க போகிறேன். உங்களுடைய ப்ராப்ளத்துக்காக வந்து நான் உங்களுடைய வீட்டுக்கு வரப்போகிறேன். அண்ட் என்னுடைய சினிமாவே வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 35 வருஷம் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து கிளியரா தெரியுது. பர்ஃபெக்டாக அரசியல் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தனியாக வருவாரா அணியாக வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தார். நம்ம தனியாக இது வரைக்கும் வந்ததே இல்லை, எப்போவுமே இந்த மக்களோட அணியாக தான் இருந்திருக்கோம். ஸோ அதனால் இப்போவும் நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு புரியாது. தனியாக வருவானா அணியாக வருவானான்னு இதே கொஸ்டினை மறுபடியும் வந்து கேட்பாங்க. சஸ்பென்ஸோடையே வந்து அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போவுமே வந்து அவர் முதல்ல சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இப்போவும் கடைபிடிக்கிறாரு. கூட்டணியாக தான் நான் இந்த அரசியலில் நிற்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சம்பவத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ஒன் லாஸ்ட் டான்ஸ், ஸோ வந்து வி கச்சேரி சாங்க்கு வந்து கடைசியாக வந்து ஒரு ஸ்டெப்பை போடுறாரு. அண்ட் அவரே வந்து சொல்கிறார், ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிட்டில் பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ 33 வருஷமாக வந்து டெய்லி அவருடைய ரொட்டீன் லைஃப் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு மலேசியா போகணும், நாளைக்கு அமெரிக்கா போகணும், அங்கே இந்த ஷூட்டிங் இருக்குது, அங்கே அந்த ஷூட்டிங் இருக்குது, அவருக்கு சைன் பண்ணணும், இவருக்கு சைன் பண்ணணும், இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எம்டிஆட் ஆகிட்டு இன்னொரு துறையில் வந்து இவ்வளோ மக்களையும் கூட்டிகிட்டு அடுத்ததாட்டு நம்ம ஹெட்டாட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகிறப்போ இதை பெருசாக விடுறப்போ வந்து எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன்.
அண்ட் அந்த ஸ்டேடியத்தில் டிவிகேவுடைய கொடி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம மக்கள் எங்கேயாவது இருப்பாங்கள்ல. ஸோ டிவிகே கூட கொடியை வந்து எப்படியோ ஒழிச்சு ஒருத்தர் வந்து கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து அங்கே காட்டின அடுத்த நிமிஷமே வந்து அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அவர் இப்போது உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். அண்டு இன்னொரு இடத்துல இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மக்கள் எல்லாருக்கும் ரெஸ்ட் பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரெஸ்ட் பேண்டுடைய கலர் 3 ஸ்டேஜாகட்டும் வந்து மக்களை உட்கார வச்சுருந்தாங்க. மேலே அந்த ஸ்டேடியமே மொத்தத்தில் வந்து டிவிகே கொடி மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்லணும். அடுத்த ஒரு அரசியல் சம்பவம் என்ன பேசினார் அப்படின்னா, வலுவான எதிரிகளை எப்போவுமே வச்சுக்கோங்க, அப்போ தான் அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக. ஸோ வந்தவன் போகிறவன்லாம் வந்து யாரையும் வந்து எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார். இப்போ மறுபடியும் அழுத்த திருத்தமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ எந்த கட்சியை நீ வச்சுட்டு யாராக வேணாலும் நீ இருந்துட்டு போப்பா, நான் டிஎம்கேவை மட்டும்தான் வந்து எதிர்ப்பேன், அவன் மட்டும்தான் இப்போதைக்கு என்னுடைய எதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்து கிளாரிட்டியாக வந்து பேரை சொல்லாமல் இது சொல்லியிருக்கிறாரு. மீதி யாரை பற்றி நான் பேச போகிறதில்ல, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. படத்துடைய டைரக்டர் ஹெச் வினோத் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் நாட் எண்ட், இட்ஸ் பிகினிங். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி வந்து வருத்தப்பட வேண்டாம், இது வந்து ஒரு விஷயத்துக்காகனா வந்து தொடக்க புள்ளி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அண்டு அட்லி சொன்ன ஒரு விஷயம் அதுவும் வந்து நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, சில பேர் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஒரு சில மக்கள் வந்து கிடைப்பாங்க. சில பேர் வந்து இலை மாதிரி விழுந்துருவாங்க, சில பேர் வந்து கிளை மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களும் உடஞ்சி விழுந்துருவாங்க. பட் சில பேர் அவங்க வந்து வேறு மாதிரி கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட விஜய்க்கும் இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. எப்படி இந்த சினிமா வட்டாரத்தில் இவ்வளோ மக்களை வந்து வேறு மாதிரி சேர்த்து வச்சுருந்தாரோ அந்த வேற அரசியலுக்கு அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு இது எல்லாராலையும் முடியாது. ஸோ அது வந்து இந்த இடத்தோட வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் நாசர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய பையன் அந்த பையனுக்கு வந்து நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருந்த என்னுடைய பையனை வந்து நடக்க வச்சது விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்ததாட்டு வந்து என்னென்னு பார்த்துட்டு வந்து நம்ம பேசிக்கலாம். அப்புறம் ஹெச் வினோத் சொன்னால் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, ஜனநாயகன் அங்கே இங்கேயும் தட்டுற மாதிரி இருக்குது, அதனால் வந்து இறங்கி செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து இங்கெல்லாம் வந்து செய்ய முடியாது. ஏன்னா வந்து இது விஜயோட படம். அது போக வந்து நீங்கள் நினைக்கிற எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், அழுகாட்சியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிறாது. நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கும் இருக்கும், நீங்கள் யோசிக்கிறதுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குத்தும் போட்டிருக்கிறாரு. அப்புறம் அங்கே போன எல்லா மக்களுமே வந்து பாடியிருக்காங்க. ஸோ வந்து பாடகர்கள் எல்லோரும் பாடியிருக்காங்க, விஜயுடைய அம்மா பாடியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எவ்வளோ தூரம் வைப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வைப் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி வந்து தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எல்லோரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அண்ட் தேங்க்யூ மலேசியா. அண்ட் அதை வந்து கோஆர்டினேட் பண்ணது, ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணது யார் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்தை மலேசியாவில் ரிலீஸ் பண்ணதுக்கு எடுத்திருக்காங்களோ, ஸோ அவங்க தான் இந்த ஈவெண்ட்டே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தளபதி கிளம்புனார். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.